வணக்கம் சகோ, இது உங்கள் டிஎஃப் தமிழ் மூவி டைம். இன்னைக்கு அசரல் ஏஞ்சல் ஆஃப் டெட் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். படத்துடைய ஸ்டார்டிங்ல இது ஒரு அபாக்லிப்ஸ் உலகம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஏதோ ஒரு கொடூரமான வைரஸாலேயோ இல்லை இயற்கை பேரழிவாலேயோ இந்த உலகம் அழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இந்த உலக அழிவில் தப்பிச்ச சில பேர் சர்வைவர்ஸா உயிர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த சர்வைவல்ல ஒருத்தவங்க தான் நம்ம ஹீரோயின் தன்னோட லவ்வரோட சர்வை பண்ணி வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் ஒரு கல்ட் குரூப் ஒன்றும் இருக்காங்க. அவங்க ஏதோ ஒரு வகையான சாத்தான வழிபடுற மாதிரியும் அதுக்கான சடங்குகளை செஞ்சுக்கிட்டு அவங்க உலகத்துல சர்வைவர்ஸா கிடைக்கக்கூடிய மனிதர்களை வேட்டையாடி ஜாம்பியா இல்ல மிருகமான்னு தெரியாத ஒரு ஜந்து கிட்ட ரத்தகாவை கொடுத்து அவங்கள பலி கொடுக்குறாங்க. இப்ப அந்த கல்ட் குரூப் கிட்ட நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டும் மாட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நடக்கிற சுவாரஸ்யமான சம்பவங்கள் என்ன, அந்த சாத்தான வழிபடுற கும்பல் கிட்ட இருந்து ஹீரோயின் உயிரோட தப்பிக்க என்னெல்லாம் பண்ணாங்க, அவங்களுடைய பாய் ஃப்ரெண்டையும் உயிரோட காப்பாத்தினாங்களா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. படத்துடைய ஒன்லைன் ரொம்பவே சிம்பிளான ஒன்லைன் தான். ஒரு கும்பல் கிட்ட ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் மாட்டிக்கிறாங்க. அவங்க கிட்ட இருந்து எப்படி தப்பிச்சாங்க, அதுதான் அந்த ஒன்லைன் ஸ்டோரியை சூப்பரா ஸ்கிரீன் பிளே பண்ணி பக்காவா எடுத்திருக்காங்க. படத்துல எந்த ஒரு தேவையில்லாத சீனும் இல்ல. படத்துடைய ஸ்டார்டிங்லேயே கதைக்குள்ள போக ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த மாதிரி பேரழிவு நடந்துச்சு அப்படிங்கிறது இந்த படத்துல சொல்லல. அது மட்டும் இல்லாம அந்த கல்ட் குரூப் பாத்தீங்கன்னா, அதாவது அந்த சாத்தான வழிபடுற கும்பல் எதுக்காக இதெல்லாம் பண்றாங்க, அவங்களுடைய பேக் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலா படத்துல சொல்லல. இந்த கல்ட் குரூப்க்கு லீடர் மாதிரி ஒரு பிரெக்னன்ட் லேடி தான் இருப்பாங்க. இந்த பிரெக்னன்ட் லேடி சாகிறப்ப லாஸ்ட்ல குழந்தை பிறகுது. அந்த குழந்தை பாத்தீங்கன்னா பாதி ஆடாவும் பாதி மனுஷனாவும் பிறகுது. எதனால அந்த குழந்தை இப்படி பிறந்துச்சு, ஒருவேளை இந்த குழந்தை தான் சாத்தானா அப்படிங்கிற கேள்விலாம் வருது. இந்த கேள்விக்கான பதிலையும் படத்துல சொல்லாம விட்ட சில விஷயங்களையும் பார்ட் 2 படத்துக்காக தான் சஸ்பென்ஸா வச்சிருக்காங்க போல. படத்துல ஹீரோயினோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சூப்பரா இருக்கு. படத்துல கம்மியான கேரக்டர்ஸ் தான் வராங்க, அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கு. படத்துல எந்த ஒரு டைலாக்கும் இல்ல, யாருமே பேசிக்கிறது இல்ல. அதனாலவே படம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. மனிதர்கள் ஜாம்பி மாதிரி வந்து அது மிரட்டுற சீன்லாம் ரொம்பவே சூப்பரா இருக்கு. டோட்டலா சொல்லணும்னா ஒரு வித்தியாசமான ஹாரர் த்ரில்லர் சர்வைவல் ஆக்ஷன் படமா தான் இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஒரு தடவை பார்க்குற மாதிரியான ஒரு சூப்பரான படம், கண்டிப்பா ஒரு தடவை பார்க்குற மாதிரியான ஒரு ஒர்த்தான படம். இந்த படம் இப்ப தமிழ்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னதான் இந்த படம் தமிழ்ல ரிலீஸ் பண்ணியிருந்தாலும் படத்துல யாருக்குமே டயலாக் இல்லாததுனால நீங்க இங்கிலீஷ்ல பார்த்தாலும் தமிழ்ல பார்த்தாலும் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால எந்த லாங்குவேஜ்ல வேணாலும் இந்த படத்தை நீங்க பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் வேற ஒரு சூப்பரான படத்தோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் டிஎஃப் தமிழ் மூவி டைம். தேங்க்யூ.